சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ராதாகிருஷ்ணன் சாலை, பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் சாலை, நியூ ஆவடி சாலை உள்ளிட்ட சாலைகளை அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் பிரியன். கூடுதல் விவரங்கள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் அதே போன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்போது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் சாலை, பெரம்பூர் பேப்பர் மில் சாலை, நியூ ஆவடி சாலை உள்ளிட்ட குறிப்பிட்ட சாலைகளை அகலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதிலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் சுமார் 1857 கிலோமீட்டர் நீளம் உள்ள பிரதான சாலைகள், பேருந்து சாலைகள் மற்றும் குறுகிய தெருக்கள் சாலைகள் என 10,628 சாலைகள் உள்ளன. எண்ணிக்கையும் வாகனங்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் சில சமயம் இரவு நேரங்களிலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையாக ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளையும் படிப்படியாக அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு இருக்கிறது. இதன் ஓர் அங்கமாக முதல் கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த ராதாகிருஷ்ணன் சாலை, வடசென்னையில் இருக்கக்கூடிய பேப்பர் மில்ஸ் சாலை, பெரம்பூர் பேப்பர் மில் சாலை, அதே போன்று அண்ணாநகர் அருகே இருக்கக்கூடிய நியூ ஆவடி சாலை மற்றும் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பிரதான சாலை போன்றவற்றை முதல் கட்டமாக அகலப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டங்களை வகுத்து வருகிறது. குறிப்பாக 18 மீட்டரில் இருந்து அதிகபட்சமாக 30 மீட்டர் வரை அகலப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசின் ஒப்புதலை பெற்ற பின்னர் இந்த அகலப்படுத்தக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சியும் சிஎம்டியும் இணைந்து தொடங்கும் என தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட சாலைகள் மட்டுமின்றி அடுத்த கட்டமாக இதே போன்று பல்வேறு பிரதான சாலைகளையும் அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.